ரைட் சைடு வியூ வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வரைஞ்ச இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து ஹரிசாண்டல் லைன், இந்த ஃப்ரண்ட் வியூனோட பாட்டத்துலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சி 30 to 40 mm இந்த கேப்பை மெயின்டைன் பண்ணுறேன். 40 mm அப்படிங்கிறது ஆப்டிமமாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து ஒரு 40 mm ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணுறாப்புல ஒரு பாயிண்ட்டை வச்சு அதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைகிறேன். அப்போ ஹரிசாண்டல் லைனுடைய அளவு எவ்வளவு? 80 வரைஞ்சாச்சு. வெர்டிக்கல் லைனோட அளவு சேம், இங்கே என்ன ஹைட்டோ ஃப்ரண்ட் வியூனோட ஹைட் என்னவோ அதே ஹைட்டு 76 mmக்கு இருக்கிறாப்புல வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் வியூனுடைய உயரமும் சைடு வியூனுடைய உயரமும் ஒரே அளவு தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூனுடைய நீளமும் டாப் வியூ இதில் இல்லை, டாப் வியூனுடைய நீளமும் ஒரே அளவாக இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாறாது. சரி சார், இப்போ நம்ம ஹரிசாண்டல் லைனை 80 mmக்கும் தென் வெர்டிக்கல் லைனை 76 mmக்கும் வரைஞ்சாச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இந்த 76 mmக்கு வெர்டிக்கல் லைன் வரைஞ்ச அதர் எண்டில் மறுபடியும் ஒரு ஹரிசாண்டல் லைன் 12 mmக்கு வரைகிறேன். மறுபடியும் அதை கீழ் நோக்கி என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, அந்த 12 mm அதர் எண்ட்லேருந்து கீழ் நோக்கி ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். அப்போ இது 76. அப்போ இதை இந்த டாப்லேருந்து இதோட நிப்பாட்டுறோம், இந்த 12 mmக்கு முன்னாடி நிப்பாட்டுறோம். அப்போ இதனோட அளவு எவ்வளோவா இருக்கும்? 64, ரைட்டுங்களா? அப்போ இந்த டாப் எண்ட்லேருந்து கீழ் நோக்கி ஒரு வெர்டிக்கல் லைனை 64 mmக்கு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு மறுபடியும் இந்த கீழ் நோக்கி வரைஞ்ச வெர்டிக்கல் லைன்லேருந்து லைனுடைய அதர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைகிறேன். அப்போ அந்த ஹரிசாண்டல் லைனுடைய அளவு எவ்வளவு? இது 80 அப்படின்னா இதுலேருந்து வரைகிற இந்த அளவு என்னவாக இருக்கும்? 80 - 12. அப்போ எவ்வளோ வரும்? 68, ரைட்டுங்களா? அப்போ இதுலேருந்து இது எவ்வளோ சார் அப்படின்னா 68. அப்போ ஒரு ஹரிசாண்டல் லைனை நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இந்த எண்டுலேருந்து 68 mmக்கு வரைஞ்சிட்றேன். வரைஞ்சி மறுபடியும் கீழ் நோக்கி ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். வரைஞ்சி ஆல்ரெடி இந்த ஹரிசாண்டல் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோமா, அதோட அதர் எண்டோட மீட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு எது கம்ப்ளீட் ஆகிடுச்சு? இந்த எல் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, ஸ்கேல் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஸ்லோப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எல்னுடைய வெர்டிக்கல் எண்ட் ஹரிசாண்டல் எண்ட் இது ரெண்டும் ஜாயின் ஆகிறாப்பில் வச்சு மீட் ஆகிறாப்பில் வச்சு ஒரு ஸ்லோப்பை வரைஞ்சேன்னா நம்மளுக்கு இந்த லைன் கிடைச்சிடும், இந்த ஸ்லோப் கிடைச்சிடும். அப்போ நம்மளுக்கு விசிபிள் பார்ட் எல்லாமே ஓவர். அடுத்தது நம்ம இந்த ஹிடன் பார்ட்டை வரையணும். அப்போ ஹிடன் பார்ட் வரைகிறதுக்கு நான் முதல்ல இந்த பாட்டத்தில் இருக்கிற ஹிடன் லைனை வரைஞ்சிருவோம். அப்போ இது என்ன அளவு அப்படின்னா 80. சைடு வியூ அப்படின்னா இது அகலம் எவ்வளோ சார்? 80. அப்போ 80ல் சென்டர் எவ்வளோவில் இருக்கும்? 40ல் இருக்கும். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஒரு 40 mmக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு டிராப்டரை யூஸ் பண்ணி ஒரு வெர்டிக்கல் சென்டர் லைனை வரைஞ்சிடறேன். வரைஞ்சிட்டு இந்த ஹோலோட அளவு வழக்கம் போல் 16. அப்போ இந்த சென்டர்லேருந்து ரைட் சைடு ஒரு 8 mm லெஃப்ட் சைடு ஒரு 8 mm இருக்கிறாப்புல 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து கீழிருந்து மேல் நோக்கி ஒரு டேஷல் லைனை 2 பாயிண்ட்லையும் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த ஹிடன் பார்ட் ஓவர். இதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் லைனை நான் கம்ப்ளீட் பண்ணணும். சென்ட்ரல் லைனில் ஹிடன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து இந்த அளவை பார்க்குறேன். அப்போ இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து இந்த சென்ட்ரல் லைன் என்ன அளவு இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளவு? 20. அப்போ இந்த டாப்லேருந்து இந்த வெர்டிக்கல் லைனை ஒரு 20 mm மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் சென்ட்ரல் லைனை வரைஞ்சிடறேன், ரைட்டுங்களா? அப்போ இதுலேருந்து அடுத்தது இந்த அளவு எவ்வளவு? இங்கே 20னா அப்போ இதுலேருந்து இது எவ்வளவு? 20, ரைட்டுங்களா? அதுக்காக தான் நான் இங்கே உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சிருக்கேன். இந்த எண்டுங்கிறது இந்த ஹிடன் லைன், இந்த சென்ட்ரல் லைன்ன்றது இங்கே சென்ட்ரல் லைன், இந்த சென்ட்ரல் லைனுங்கிறது இங்கே சென்ட்ரு, இந்த பாட்டம் எண்டுங்கிறது தான் இங்கே. அப்போ இதுலேருந்து இது என்ன அளவோ, ரைட்டுங்களா? இதுலேருந்து இந்த சென்ட்ரல் லைன் என்ன அளவோ அந்த அளவு தான் இதுலேருந்து இந்த சென்ட்ரல் லைன், அது எதுவும் மாற்றம் கிடையாது, ரைட்டுங்களா? அப்போ இதுலேருந்து இது எவ்வளவு? 20.
அப்போ இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து 20 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைனும், மறுபடியும் இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து அதர் ஒரு 20 mm இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி இதில் ஒரு ஹரிசாண்டல் சென்ட்ரல் லைன் வரைஞ்சேன்னா இந்த 2 சென்ட்ரல் லைனும், அதாவது இந்த காடிக்கான 2 சென்ட்ரல் லைனும் கிடைச்சிடும். ஓகே. தென் அடுத்தது நம்ம வரைய வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா, இந்த காடினுடைய எண்டு, டாப் எண்டும் பாட்டம் எண்டும் வரையணும். அப்போ இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இது எவ்வளோ இருக்கும்? இப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு டயாமீட்டராக இருக்கும். இப்படி பார்க்குறப்ப ஒரு எண்டு தான் சர்க்கிளினோட ஒரு எண்டு டச் ஆகுறப்ப நம்மளுக்கு இப்படி கிடைக்கிற இந்த அளவு ரேடியஸ் ஆரம். இப்படி பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு என்னது விட்டம். அப்போ இங்கேருந்து இந்த அளவு என்னது ஆரம். அப்போ இது 16ன்னா அதில் பாதி எவ்வளோ இருக்கும்? 8 mm. அப்போ அதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 8 mm. அப்போ இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து ஹரிசாண்டல் சென்ட்ரல்லேருந்து டாப்பில் ஒரு 8 mm, இந்த ஹரிசாண்டல் சென்ட்ரல் லைன்லேருந்து பாட்டத்தில் ஒரு 8 mm 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்லேருந்து டாப்பில் ஒரு ஹிடன் லைன் டேஷல் லைனும், அதே மாதிரி இந்த பாட்டத்தில் ஒரு சேம் 8 mm கேப்பில் ஒரு டேஷல் லைனும் வரைஞ்சோம் அப்படின்னோன்னா இந்த ஹிடன் பார்ட். அப்போ இந்த ரைட் சைடு வியூ நம்மளுக்கு ஓவர். இதோட நம்மளுக்கு சம்மு ஓவர். இனிமேலுக்கு சம்மை முடிச்சுட்டு சில பேசிக் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸை நல்லா படிச்சிருங்க, பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பேசிக்ஸை தெரிஞ்சுட்டு தான் அப்புறம் நீங்கள் சம்முக்கு வரோம். அடுத்தது பென்சில் யூஸிங். இந்த சம்மை முடிக்கிற வரைக்கும் 2Hல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா லைட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. லைட்டாக தான் வரையணும். ஓவர் ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஓவர் டார்க்கும் இருக்கக்கூடாது. சார் எல்லாமே அதனால தான் 2Hல வரைய சொல்கிறேன். சரி எல்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் மைக்ரோடிப் பென்சில் எடுக்கணும். எடுத்து தேவையான இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் அது டார்க் பண்ணணும். தென் அப்புறம் லெட்டர்ஸ், நம்பர்ஸ். ஓகே. தென் ஆரமார். ஆரமாருக்கு 3:1 நீளம் 3 mm அதனுடைய உயரம் 1 mm இருக்கிறாப்புல, தட் இஸ் அகலம். ஓகேங்களா. நீளம் 3 mm அதனுடைய அகலம் 1 mm இருக்கிறாப்புல ட்ரையாங்கிளாக ஷேட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு டார்க்காக இருக்கணும். பென்சில் யூஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் அடுத்தது இந்த சம்மு வரைகிறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் எப்பயுமே நீங்கள் கையில் வச்சுருக்கணும். எல்லா டூல்ஸும் இருந்ததுனா தான் உங்களுக்கு வரைகிற டிராயிங் சரியான அளவுக்கு வரைய முடியும். அதே போல் அது நீட்டாகவும் இருக்கும். தென் அடுத்ததாக ஃபைனல் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் சொல்கிறது. இதே சம்மே இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னோன்னா இந்த அளவுகள் மாற்றி வரலாம். இது 100ங்கிறது 110, இந்த 80ங்கிறது 90, அதே மாதிரி உள்ளே இருக்கிற வேல்யூஸ் ஏதாவது மாறி வரலாம், மாறி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன அளவு அவன் கொடுத்துருக்கானோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவை வரைய வேண்டியதுதான், ஆர் ஃப்ரண்ட் ஆர் சைடு வியூவை வரைய வேண்டியதுதான். அல்லது இந்த டிராயிங் இல்லாமல் வேறு டிராயிங்கே வரலாம். எது வந்தாலும் நம்ம பேசிக்ஸில் தெளிவாக இருக்கிறப்ப டெஃபினட்டாக எந்த சம்மையும் நம்ம வரைஞ்சிட முடியும். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னோன்னா இந்த லெக்சரை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களுடைய டவுட்டு கிளியர் ஆகும். மறுபடியும் இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.